பயங்கரமாக அழுதுட்டு போகிறத தாத்தா பார்த்துடுறாரு. தாத்தா அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே வந்து பார்க்குறாரு. பார்த்தா விஜய் வந்து கையை பிடிச்சிட்டு வெளில பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இதை பார்த்த தாத்தாக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இந்த பையன் ஏன் இப்படி பண்ணுறானே தெரியலையே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு. அடுத்த நாள் வந்து விஜய் வந்து வெளியே கிளம்பிட்டுருக்காரு. எங்கேப்பா போகிறேன்றாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் தாத்தா, வெண்ணாக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரணும்ல, அவள் இப்போ எங்கள் பேரெல்லாம் சொல்கிறா தாத்தா அப்படின்னோடனே, சரிப்பா அதான் பேர்லாம் சொல்லிட்டால, ஓரளவு வந்து நினைவு வந்துடுச்சுல்ல, நீ கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துரு அப்படின்றாரு. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. தாத்தா என்ன தாத்தா சொல்கிறீங்க? ஆமாம் பின்ன நிஜமாக சொல்லு, உன் மனசை தொட்டு சொல்லி, நீ பண்ணுறது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு தினம் தினம் காவேரி படுற பாடம் எங்களால் பார்க்க முடியல, நீ எப்படிடா பார்த்து நீ இவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, தாத்தா எனக்கு புரியுது தாத்தா, ஆனால் வேறு வழி இல்லையே, வழி இருக்கோ வழி இல்லையோ, நீ முதல்ல போயிட்டு வெண்ணிலாவை எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வா, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியும் அதே தான் சொல்கிறாங்க. இங்கே பார் விஜய், நீ பண்ணுறது தப்பு விஜய், முதல்ல வந்து வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் சேரு, இப்படியே பண்ணிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வா அப்படின்னோடனே, சரி வேறு வழி இல்லாமல் யோசிக்கிறாரு. என்ன இப்படியே காவேரியை பாடுபடுத்தி எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா, தினம் தினம் அவள் படுற பாடை நாங்கள் பார்த்துட்ருக்கணுமா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே யோசிக்கிறாரு. ஆமாம் தாத்தா, நானும் பார்த்தேன், காவேரி ஒரு மாதிரி தான் ஆகிட்டா, உனக்கே புரியுதில்ல, இன்றைக்கி நீ எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டு வர, நீ எது வேணுமோ பண்ணு, எவ்வளோ காசு வேணுமோ செலவு பண்ணு, தப்பே கிடையாது, ஆனால் வெளில அவள் குணப்படுத்து, அதெல்லாம் தப்பு கிடையாது, நீ போய் அப்பப்போ பார்த்துக்கோ, ஆனால் வீட்டில் வச்சு பார்த்துக்காத, அது நல்லதில்லை அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. அப்பாடு ஒரு பிரச்சனை ஒழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க பாட்டி. இங்கே காவேரி கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. காவேரி வந்து இதெல்லாம் நம்பக்கூடியதாக இல்லையே, கண்டிப்பாக அவர் விட்டுட்டு வர மாட்டார் தாத்தா அப்படின்றாரு. நான் பார்த்துட்டே இருமா, என் பேரை அப்பெல்லாம் பண்ணவே மாட்டாமா, கண்டிப்பாக விட்டுட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் போய் டாக்டர்கிட்ட கேட்குறாரு. டாக்டர் வந்து வெண்ணிலாவை நீங்கள் அங்கே வச்சு பார்த்தா தான் சரிப்படும்னு சொல்லிடுறாரு. அதனால் விஜய் மறுபடியும் கூட்டிகிட்டு வராரு. அதை பார்த்து தாத்தா செமையாக டென்ஷன் ஆகி விஜயை போட்டு நல்லா கத்துறாரு. இதே வேலையை காவேரி பண்ணியிருந்தா நீ சும்மா விடுவியாடா, ஒரு பையனை கூட்டின்னு வந்து வச்சுக்கின்னு வீட்டில் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தா வார்த்தையில் சும்மா இருப்பியா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டோட அப்படி பார்க்குறாரு. தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு நியாயம் காவேரிக்கு ஒரு நியாயமா, நீ பண்ணது கொஞ்சமாக நல்லா இருக்கா, இங்கே பார் நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை, இந்த பொண்ணை விட்டுட்டு வர முடியுமா முடியாதா அப்படின்னோடனே, தாத்தா ப்ளீஸ் தாத்தா புரிஞ்சுக்கோங்க தாத்தா, நான் வேணும்னு பண்ணல தாத்தா, நான் வேணா காவேரி கிட்டே பேசுகிறேன் தாத்தா, இதான் அந்த பொண்ணையே கூட்டிகிட்டு வந்தா அவள் எப்படி வேணான்னு சொல்லுவா, அப்புறம் அப்புறம் என்ன தாத்தா பிரச்சனை, என்ன பிரச்சனையா, காவேரி தினம் தினம் கஷ்டப்படுறது தானே எங்களுக்கு பிரச்சனை, அவள் கூட்டிகிட்டு வந்துட்டா, ஆனால் இப்போ வரைக்கும் ரணவேதனை அனுபவிச்சுட்ருக்கா, இங்கே பார் நாங்கள் சொல்கிறது தான் முடிவு புரியுதா அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா, காவேரி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவரை நல்லா பார்த்துக்கினா போதும் இல்லை தாத்தா, பின்ன வேறு என்ன வேணும் எங்களுக்கு, அப்போது நான் வந்து வெண்ணாக்கு வந்து ஒரு கேர்டேக்கர் அப்பாயின்ட் பண்ணிடுறேன் தாத்தா, அவள் இங்கேயே இருக்கட்டும் தாத்தா, அவளை குணப்படுத்தி அனுப்பிச்சிடலாம் தாத்தா, பாவம் தாத்தா அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்ல தாத்தா அப்படின்னோடனே, என்னமோ பண்ணுடா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து காவேரி கிட்ட விஜய் போய் பேசுகிறாரு. காவேரி சாரி காவேரி, உன் மனசு நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி இருந்து கட்டிக்கிறாரு. அப்படியே வந்து கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது காவேரிக்கு. என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க.